மொட்டு கூட இந்த 1 இயர் எப்படி போச்சு நிஜமா தெரில. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல்னே போயிட்டு நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். அதனால் நான் ஒரு விஷயத்தில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தேன். எது நடக்குதோ நடக்கட்டும், எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் மொட்டோட பர்த்டேயுமே உண்மையாக சொன்னால் லாஸ்ட் 1 வீக்கில் தான் நான் எல்லாமே ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் வச்சு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ் முன்னாடி தான் நாங்கள் பிளான் பண்ணேன்னு சொல்லணும். ஏன்னா இதுக்கப்புறம் செகண்ட் தேர்டில் நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம்னு தெரில. ஃபஸ்ட்டு வந்து ஒரு மெமரியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெக்கரேஷன் எல்லாமே வாங்கியிருந்தோம். ஆனால் இவங்க பேஜை பற்றி கண்டிப்பாக சொன்னேன். என்கிட்ட நிறைய பேர் வந்தவங்கள கேட்டாங்க, எங்கே இந்த டெக்கரேஷன் கிட்ஸ்லாம் வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு. என்னோடய ஸ்கூல் சீனியர் தான் இந்த அக்கா. நான் நினச்சதோடவே சீக்கிரமாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் முன்னாடி நாள் தான் இதை பற்றி எல்லாமே பேசணும். ஆனால் ஒவ்வொரு விஷயமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக எனக்கு டீட்டெயிலாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. நீங்கள் கண்டிப்பாக வீட்லேயே சிம்பிளான்னு சொல்லி நல்லா ஹெவியாக வைக்கிறீங்கனாலும் கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆனால் வெளியில் நம்ம பர்த்டேக்காக டெக்கரேஷன் கேட்டால் கண்டிப்பாக 10,000 இல்லாமல் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவங்ககிட்ட நான் ஹோல் கிட்டே பார்த்தீங்கன்னா 2,500 மட்டும்தான் வாங்கினேன். அந்தளவுக்கு எனக்கு அஃபோர்டபுளாக பண்ணி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேக்கு கலை இப்போ தான் நியூவாக ஸ்டார்ட் அப் பண்ணால். ஆனால் நியூவாக பண்ணுறவங்க மாதிரியே இல்லை, நான் அந்தளவுக்கு ப்ரோ மாதிரி அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்துருந்தா கலைக்கிட்ட யூஸ்வலாக நான் ப்ரௌனிஸ் தான் வாங்குவேன். நான் கேக்குமே இவ்வளோ சூப்பராக பண்ணுவேன்னு எனக்கு நிஜமாக தெரில. இது கூடவே எனக்கு கப் கேக்ஸும் வாங்கியிருந்தேன். ஏன்னா மொட்டுவோட பர்த்டே இதெல்லாம் கொஞ்சம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மொட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹாப்பி. அதே மாதிரி நாங்கள் ட்ரெஸ்ஸுமே ஹெவியாக போகக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டே நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நிறைய குழந்தைங்க நான் பார்த்த வரைக்கும் அந்த ஹெவியாக ட்ரெஸ் போட்டால் அழுகுறாங்க. நான் வந்து சிம்பிளாக போயிட்டேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.